வணக்கம். என்னதுக்கு சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ஆங்குலோ யூனிவர்சல் பார்ட் 2 பார்க்க போறோம். ஆங்குலோ யூனிவர்சல் பார்ட்ல கிட் ரெப்போ எப்படி எந்த ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றதுன்னு பார்க்க போறோம். நம்ம இது வேர்ட்பிரஸ்ல கிட் ரெப்போல போட்டு காமிக்கிறேன். இதை பேஸ் பண்ணி நீங்க எந்த ப்ராஜெக்ட் வேணா இது கிட் ரெப்போல போட்டுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து பாத்தீங்கன்னா github.com போறேன். அதுல போயிட்டு ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ண போறேன். நியூ பிரஸ் பண்றேன். ரெப்போ நேம் பேக்கெண்ட் யூனிவர்சல் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் டைம் இனிஷியலைஸ் பண்ணும்போது இதுக்கு சம் செட்டிங் தேவைப்படும், அதை நான் சொல்றேன். டிஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன் தான் வேணும்னா கொடுத்துக்கலாம். பேக்கெண்ட் ஃபார் ஆங்குலர் யூனிவர்சல் போட்டுக்கிறேன். கிரியேட் பண்றேன். பப்ளிக் ரெபாசிட்டரியா வைக்கிறேன். நீங்க பிரைவேட்டா வேணா வச்சுக்கலாம், அது உங்களோட சாய்ஸ். இதுக்கு சம் கமாண்ட்ஸ் இனிஷியலா ரன் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் ஃபோல்டர்ல இருக்கேன். இப்போ பேக் அண்ட் ஃபோல்டருக்கு போறேன். cd.backend universal ஃபோல்டருக்கு போயிட்டேன். இல்லை git init இந்த கமாண்ட் ஃபர்ஸ்ட் போட போறேன். அது பார்த்தீங்கன்னா இந்த git ஃபோல்டர் லோக்கலா ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் git add டாட் அப்படின்னா எல்லா ஃபைலும் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன் கிளவுடுக்கு அனுப்புறதுக்கு. அதாவது ஸ்டேஜ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, சேஞ்சஸ் எல்லாம் நடந்திருக்கு, இந்த சேஞ்சஸ் எல்லாம் தேவைன்ற ஒரு கமிட் கொடுக்கணும். சேஞ்சஸ்க்கு ஒரு கமிட் மெசேஜ் பண்ணணும். கமிட் மெசேஜ்னா இந்த மெசேஜ் வந்து நீங்க என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்க அந்த ஃபைல்லன்றது ஒரு கமிட் மெசேஜா போகும். இது ஃபர்ஸ்ட் இனிஷியல் கமிட் மெசேஜ் நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் இந்த git remote add origin இது ஒன் டைம் ஆட் பண்ணிட்டா போதும். உங்க git repo வந்து GitHub யூஸ் பண்றீங்களா, GitLab இருக்கு, எது யூஸ் பண்றீங்கன்றது உங்க ஐடென்டிஃபை பண்றதுக்காக இது ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணி ஆகணும். ஆட் ஆகுது. நெக்ஸ்ட் பிரான்ச்க்கு புஷ் பண்ணணும். நான் மாஸ்டர் பிரான்ச்சுக்கு புஷ் பண்ணணும். நீங்க வேணா என்ன பிரான்ச் வேணுமோ அந்த பிரான்ச் வந்து கிரியேட் பண்ணி அதை புஷ் பண்ணிக்கலாம். git push u origin மாஸ்டர் பிரான்ச் புஷ் ஆயிடும். புஷ் ஆச்சு. இது அத்தான்டிகேஷன் கேட்கும். ஃபர்ஸ்ட் டைம் இது பண்ணும்போது இந்த அத்தான்டிகேஷன் கொடுக்கணும். யூசர் நேம் பாஸ்வேர்ட் மேலே கேட்கும். கண்டிப்பா மறக்காம கொடுங்க. பேக்கெண்ட் யூனிவர்சல் கிளிக் பண்றேன். அதில் பார்த்தீங்கன்னா வேர்ட்பிரஸ் ஃபோல்டர் உள்ள பார்த்தீங்கன்னா எல்லா ஃபைல்ஸுமே வந்துச்சு. அவ்வளோதான். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்போ தான் ரெகுலர் அப்டேட்ஸ் கிடைக்கும்.